Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil Alameen. Ahmadu wa nusalli ala Rasul Kareem. Amma ba'd. Alhamdulillah, நாங்கள் இன்று சென்டர் ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டடீஸினுடைய மூன்றாவது வெபினார், அதாவது எங்களுடைய அந்த விரிவுரையிலே மூன்றாவது விரிவுரையை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று செயற்கை நுண்ணறிவு இஸ்லாமிய ஃபிக்ஹ் துறையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற தாக்கங்கள் பற்றிய ஒரு மொத்தமான ஒரு பார்வையை நாங்கள் இந்த கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய எங்களுடைய வளவாளராக மதிப்புக்குரிய கலாநிதி அரஃபாத் கரீம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலாநிதி அரஃபாத் கரீம் அவர்களை நான் அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்றாலும் கூட ஒரு ஆரம்பத்திற்காக நான் அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை தர விரும்புகின்றேன். அவர் ஜாமியா நலீமியாவிலே இஸ்லாமிய கற்கை நெறியிலே 2006 கற்கை நெறியை பூர்த்தி செய்தார். அதனைத் தொடர்ந்து 2006 BA தங்களுடைய BA பட்டப்படிப்பை பேரதனை பல்கலைக்கழகத்திலே நிறைவு செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே 2015 ஃபிக்ஹ் மற்றும் உசூல் ஃபிக்ஹ் துறையிலே அவர் தன்னுடைய முதுமானி பட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார். குறிப்பாக இலங்கையிலே வாரிசுரிமை சட்டம் குறித்து தான் அவருடைய ஆய்வு அமைந்திருக்கிறது. பின்பு தொடர்ந்தும் ஜாமியா நலிமியாவிலே விரிவுரையாளராக வந்திருக்கிறார். தற்பொழுது அவர் ஜாமியா நலிமியாவின் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் இந்த வருடம் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே அவர் தன்னுடைய ஃபிக்ஹ் மற்றும் உசூல் ஃபிக்ஹ் துறையில் தன்னுடைய கலாநிதி பட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார். குறிப்பாக The role of Zakat Management Institutions in the Actualization of Social Well-being in Sri Lanka, a critical study from the perspective of Fiqh of Muslim Minorities என்ற அந்த தலைப்பில் தன்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வை சமர்ப்பித்து அதனை நிறைவு செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவர் பல்வேறு துறையில, குறிப்பாக ஃபிக்ஹோடு தொடர்புடைய துறைகளிலும் பரந்த இஸ்லாமிய கற்கை இஸ்லாமிய துறையிலும் அவர் தன்னுடைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 15க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் அவருடைய இதுவரை வந்திருக்கின்றன. அதே போன்று தேசிய மற்றும் சர்வதேச ஆய்வு மாநாடுகளிலே பல ஆய்வுகளை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். அதே நேரம் ஜாமியா நலீமியாவில் வெளிவருகின்ற இஸ்லாமிய சிந்தனை ஆய்விதழினுடைய நிர்வாக குழு அதாவது உறுப்பினராகவும் அதே நேரம் அதனுடைய எடிட்டோரியல் போர்ட் மெம்பராகவும் அவர் இருக்கிறார். இந்த பின்னணியில் நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பை, அதாவது செயற்கை நுண்ணறிவு இஸ்லாமிய ஃபிக்ஹில் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம் குறித்து பேசுவதற்கு மிக பொருத்தமான ஒருவராக நாங்கள் கலாநிதி அரஃபாத் கரீம் அவர்களை காண்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல செயற்கை நுண்ணறிவு இன்று சர்வதேச அளவிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பல்வேறு துறைகளிலே அதனுடைய தாக்கம் குறித்த ஆய்வுகள் தற்பொழுது வந்த வண்ணம் உள்ளன. அரசியல், பொருளாதாரம், சர்வதேச வர்த்தகம் என்று பல துறைகளில் இதனுடைய தாக்கம் குறித்து பலர் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போன்று பரந்த இஸ்லாமிய பரப்பிலும் இஸ்லாமிய சிந்தனை தளத்திலும் அதனுடைய தாக்கம் குறித்தும் பலரும் தற்பொழுது விவாதித்து வருகிறார்கள். எங்களுடைய இன்றைய அமர்வில் குறிப்பாக கலாநிதி அரஃபாத் கரீம் அவர்கள் மிக முக்கியமாக ஃபிக்ஹ் துறையில் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்த ஒரு மொத்தமான ஒரு பார்வை எங்களுக்கு தர இருக்கிறார். அந்த அறிமுகத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியினுடைய கட்டமைப்பை பற்றி ஒரு சில
அம்சங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆரம்பமாக எங்களுடைய வளவாளர் உஸ்தாஸ் அரஃபாத் கரீம் அவர்கள், கலாநிதி அரஃபாத் கரீம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிடங்கள் தன்னுடைய ஆரம்ப கருத்துக்களை அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்வார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த அமர்விலே, இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அவர்களுக்கு கேள்விகளை நேரடியாகவும் கேட்கலாம். அதே நேரம் இந்த ஜூமிலே சாட் பாக்ஸில் அந்த கேள்விகளை அவர்கள் டைப் செய்து கேட்கலாம். அதனையும் நாங்கள் வளவாளரிடம் சமர்ப்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த அறிமுகத்துடன் தங்களுடைய இம்பேக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் ஜூரிஸ்டிக் கலாமிட்டிஸ் அ கான்டெம்பரரி அப்ரோச் என்ற அந்த தலைப்பை செய்து தருமாறு நான் அன்போடு கலாநிதி அரஃபாத் கரீம் அவர்களை அழைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். கேக்குறதா இல்லையா பேசுறது? எஸ், கேக்குது. ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅது. இன்றைய இந்த ஜூம் வழியிலான விசேட கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் கலாநிதி ஜக்கி ஃபௌஸ் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுமார் 30 நிமிடங்களுக்குள்ளால் இன்று தலைப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தலைப்பாக விளங்குகின்ற இம்பேக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் ஜூரிஸ்டிக் கலாமிட்டிஸ், கான்டெம்பரரி அப்ரோச். அதாவது செயற்கை நுண்ணறிவு இஸ்லாமிய ஃபிக்ஹ் துறையில் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம், அதனுடைய சமகால பிரயோகம் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இன்றைய ஒரு மரபாக, ஒரு ட்ரெண்டாக மாறி வருகிறது. அதனை விடுத்து யோசிக்க முடியாத அளவுக்கு அது பெரிய அளவு செல்வாக்கு செலுத்தி வருவதனை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நிர்வாக மட்டங்களிலே அல்லது பொருளியல் சார் விவகாரங்களில், அரசாங்க விவகாரங்களில், கவர்னன்ஸ், மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகின்ற எல்லா பகுதிகளிலும் போல இந்த செயற்கை நுண்ணறிவுடைய தாக்கம் மிக வேகமாக பரவி வருகின்றதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே இந்த கண்ணோட்டத்தில் தான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வெளியிடப்பட்ட ஒரு இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2021 ஆண்டு முன்வைத்த ஒரு கருத்தோடு இந்த உரையாடலை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். அதாவது உலகளாவிய ரீதியிலே கல்வி புலனிலும் பொருளியல் துறையிலும் கூடிய செல்வாக்கை இந்த AI டெக்னாலஜி பெற்று வருவதாக, பரவலான தாக்கத்தை பெற்று வருவதாக இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியுடைய இந்த சுட்டறிக்கை தெளிவுபடுத்துகிறது. எனவே அதனுடைய அந்த ஆய்வை வாசித்து பார்க்கின்ற பொழுதோ 2020 ஆண்டுகளை தாண்டிய உலக நிலை கண்டிப்பாக இத்தகைய ஒரு செயற்கை நுண்ணறிவுடைய தாக்கத்தை பெரிய அளவு கல்வித்துறையில், ஆய்வுத்துறையில், அது எந்த ஆய்வுத்துறையாகவும் இருக்கலாம், இஸ்லாமிக் ஸ்டடிஸாக இருக்கலாம், சோசியல் சயின்ஸாக இருக்கலாம், ஃபிலோசபியாக இருக்கலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும் போல இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக பரவலாக இருக்கும். அதிலும் குறிப்பாக கொமர்ஷியல் செக்டர் என்று சொல்லப்படுகின்ற பேங்கிங், ஃபைனான்ஸ், இந்த துறையிலே அதனுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக காணப்படும். இது உலகளாவிய ரீதியுடைய அந்த ட்ரெண்டாக, ஒரு ஃபினோமினாவாக, ஒரு தோற்றப்பாடாக மாறி வருவதாக இந்த அறிக்கை சொல்கிறது. இந்த பின்னணியில் தான் இன்றைய தலைப்பும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த விவகாரம் எந்த அளவு தூரம் நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற ஃபிக்ஹ் அல்ல இஸ்லாமிய சட்டக்கலை, இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்று சொல்கின்ற இந்த துறையிலே தாக்கம் செலுத்துகின்றன, எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு பாசிட்டிவாக எடுத்து இஸ்லாமிய சட்டக்கலைக்குள் பிரயோகிக்கலாம், உள்வாங்கலாம்,
இஸ்லாமிய சட்டக்கலை என்று சொல்கின்ற பொழுது ஒரு விரிந்த ஒரு பிரயோகம். அதனை பற்றி நாங்கள் பின்னால் பேச இருக்கிறோம். அந்த ஃபிக்ஹ் வெறுமனே ஃபத்வாவோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதல்ல. ஃபிக்ஹ் என்ற விரிந்த இந்த அறிவு மரபுக்குள்ளால் புலனுக்குள்ளால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பிரயோகிப்பது என்பது இன்று ஃபிக்ஹ் துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கு மத்தியில் பெரிய விவகாரமாக மாறி வந்திருக்கிறது. அதிலே இந்த கண்டெம்பரரி ஃபினோமினா வச்சு பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு 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 தெளிவுக்காக சுருக்கமாக ஒரு 3 விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஜக்காத் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளால் சர்வதேச ரீதியாக இயங்கி வருகின்ற, குறிப்பாக இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, இன்னும் பல நாடுகளில் இயங்குகின்ற ஜக்காத் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெருமளவு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்த சிஸ்டத்தை, இந்த தொழில்நுட்பத்தை உள்வாங்கி இருக்கிறார்கள். அதை இன்டிகிரேட் பண்ணி ஜக்காத்துடைய கலெக்ஷனாக இருக்கலாம், சேகரிப்பாக இருக்கலாம், விநியோகமாக இருக்கலாம், ஜக்காத்துடைய கல்குலேஷனாக இருக்கலாம், நிர்வாக பகுதிகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்வதற்கான டூலாக, ஒரு உத்தியாக பெருமளவு பல நாடுகளிலே இது உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அதே நடைமுறை சார்ந்த விவகாரங்கள், பிரச்சனைகளுடைய சாதனைகள், லிமிட்ஸுகள் வரையறுக்கப்பட்ட போது என்றெல்லாம் பலதாக இருந்தாலும் கூட நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், ஆல்ரெடி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இஸ்லாமிய கலைகளுக்குள்ளாலும், இஸ்லாமிய துறைகளுக்குள்ளாலும், இஸ்லாத்துடைய நடைமுறை விவகாரங்களுக்குள்ளாலும் வந்திருக்கின்றன. அதிலே குறிப்பாக ஜக்காத் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய அளவு ஒரு தாக்கம் அது பல நாடுகளில் ஏற்படுத்தி இருப்பதனையும், அதனால் ஜக்காத்துடைய எஃபிஷியன்ட் நிலை, அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் என்று சொல்கின்ற தாக்க நிலை அதிகரித்து வருவதாகவும் பல ஆய்வுகள் வந்திருக்கின்றன. இது ஒரு தகவலுக்காக நான் முன்வைக்கின்ற ஒரு விடயம். இரண்டாவது, அதே போன்று இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய இன்னொரு பிரயோகமாக அந்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் என்று வளர்ந்து வருகின்ற இஸ்லாமிய வங்கி, இஸ்லாமிய நிதியியல், இஸ்லாமிய எக்கனாமிக்ஸ் என்று சொல்கின்ற இந்த பகுதியிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக உணரப்படுகிறது. இந்தோனேசியாவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்விலே ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு எம்பிரிக்கல் ஸ்டடி சொல்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அங்கே இருக்கின்ற ஷரியா கவுன்சிலுடைய மெம்பர்ஸ்மாரில் பல முக்கியஸ்தர்களை அழைத்து ஒரு இன்டர்வியூ நடாத்தப்பட்டு நிறைய பேரை சந்தித்து, துறை சார்ந்தவர்களை சந்தித்து, இந்த பேங்கிங் ஃபைனான்ஸ் துறையில் வருகின்ற ஃபிக்ஹ் விவகாரங்களை அணுகுவதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை எப்படி பிரயோகிக்கலாம், அதுக்கு ஒரு டொமைன் ஒன்றை எப்படி தயாரிக்கலாம், அதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன என்பது பற்றி விரிந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. எல்லா அந்த ஆய்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற துறை சார்ந்தவர்கள் இதிலே வெரி பாசிட்டிவாக இருக்கிறார். இதனை உள்வாங்க வேண்டும், உள்வாங்குகின்ற ப்ரோசஸ்ல இருக்கிறார்கள், அதனை துவங்கி இருக்கிறார்கள். அது நான் பின்னால் சொல்லுவேன் எந்த அளவு தூரம் அது சாத்தியம் அடைந்திருக்கிறது என்று. எனவே இந்த பேங்கிங் அண்ட் வங்கி நிதியியல் துறையிலே அதுவும் குறிப்பாக அதிலே இருக்கின்ற ஃபிக்ஹ் இஷ்யூஸ்களை, அதாவது சட்டத்துறை சார்ந்த, இஸ்லாமிய சட்டத்துறை சார்ந்த விவகாரங்களை கையாள்வதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தேவை இந்த பேங்கிங் செக்டர்ஸ்ல அவதானிக்கும். அதே போன்று ஃபிக்ஹுடைய ஒரு பகுதியாக விளங்குகின்ற இந்த ஃபத்வாக்களை வழங்குவதில், ஏற்கனவே சொன்னது போன்று ஃபிக்ஹ் என்ற விரிந்த கண்ணோட்டத்தில் ஃபத்வாக்களை, தீர்ப்புகளை வழங்குவதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கம் என்ன என்பது பற்றியெல்லாம் விரிவாக தற்பொழுது ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதனை பார்க்கிறோம். பிராக்டிக்கலாக நடைமுறை சார்ந்து சொல்வதாக இருந்தால், குறிப்பாக துபாயில் இயங்குகின்ற வேர்ச்சுவல் இஃப்தா என்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஒன்று 2019ஆம் ஆண்டு துவக்கி வைக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு குறிப்பாக 4 ஃபிக்ஹுடைய விவகாரங்களை மையப்படுத்தி மட்டும் ஒரு ஆரம்பமாக துவக்கி வைக்கப்பட்டது. குறிப்பாக தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஃபிக்ஹுடைய சட்ட பிரச்சனைகள், ஜக்காத்தோடு சம்பந்தப்பட்டது, உதுவோடு சம்பந்தப்பட்டது, திருமண விவகாரங்களோடு சம்பந்தப்பட்ட சில அடிப்படையான விஷயங்கள் என்று சில விடயங்களை மாத்திரம் உள்வாங்கி ஒரு ஆர்டிஃபிஷியல் டொமைன் ஒன்று இந்த வேர்ச்சுவல் இஃப்தா என்ற பெயரிலே துபாயிலே ஆரம்ப முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டது. அது பல்வேறுபட்ட சவால்கள் எதிர்கொண்டாலும் அந்த 4 விடயத்துக்குள்ளாலும் சில விடயங்களை கண்டுகொண்டது. அது சொன்ன விடயம் என்னவென்றால், அந்த 4 விடயம் அல்லாத எது சம்பந்தமாகவும் கேள்வி கேட்கப்பட்டால் ஐ கேனாட் ஆன்சர் என்று சொல்கின்ற ஒரு மரபையும் அந்த இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி இருக்கிறது. அதே நேரம் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்களையும் டேட்டாக்களுக்குள்ளாக இருந்து மட்டும்தான் அந்த பிரச்சனையை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைன் செய்து வருவதனையும் அந்த ஆய்வுகள் சொல்லுகின்றன. எனவே இது ஒரு முயற்சி.
2019 ஆண்டு சவுதி அரேபிய துபாயில் நடைபெற்ற ஒரு முயற்சியா பார்க்க. அதே போன்று 2020 ஆண்டில் எகிப்து நாட்டிலே அஸ்கர் ஃபத்வா குளோபல் சென்டர் என்ற ஒரு சென்டர் கூடாக ஏஐ ஃபத்வா சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தை அவர்கள் டெவலப் பண்ணார் 2020 ஆண்டில். எனவே இந்த சிஸ்டத்துக்கூடாக குறிப்பாக அது முழுக்க அது கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். எனவே அங்கு இருக்கின்ற எதிர்த்தரப்பு வாதங்களை உள்வாங்குவதற்காக, குறிப்பாக அங்கு இருக்கின்ற வித்தியாசமான நிலைப்பாடுகள், ஃபிக்ஹ் நிலைப்பாடுகளை கொண்டவர்களை உள்வாங்குவதற்காக கண்டுபிடிப்பதற்காக இந்த விஷயங்கள் அமுல்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியா துபாயிலும் எகிப்து நாட்டிலும் அந்த ஃபத்வாக்களை மையப்படுத்தி ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட்டிருப்பதனையும், ஃபத்வாக்கள் எப்படி வித்தியாசமான முறையிலே வித்தியாசமான டூல்ஸ்களை கையாண்டு வரலாற்றில் பிரயோகிக்கப்பட்டு வந்ததனையும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்வதை நாங்கள் பார்ப்போம். அதாவது நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபத்வாக்கள் வழங்கப்பட்டன, போன்ஸு கூடாக கோல்ஸு கூடாக ஃபத்வாக்கள் வழங்கப்பட்டன, இன்டர்நெட் கூடாக ஃபத்வாக்கள் வழங்கப்பட்டு தற்பொழுது 4வது ஸ்டேஜை அந்த நிலை அடைந்திருக்கிறது ஏஐ இன்டிகிரேட்டட் ஃபத்வா சிஸ்டம். அது வெற்றி அளித்திருக்கிறதா இல்லையா என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு முயற்சி 2020, 19, 21களில் பல நாடுகளிலும் துவக்கி வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்ப்போம். இப்படியாக இந்த டெக்னாலஜி ஃபிக்ஹ் விவகாரங்களுக்குள்ளால் வெரி பாசிட்டிவாக ஒரு இனிஷியல் ஸ்டெப்ஸாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகள், இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் எங்கள் தலைப்பில் 2 பகுதிகள் தொடர்புபடுகின்றன. அதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இஸ்லாமிக் ஃபிக்ஹ், இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இஸ்லாமிய சட்டக்கலை. 2வது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த 2ம் தான் இங்க இருக்கின்ற முக்கியமான பகுதி. எனவே இந்த அந்த பாயிண்ட்ஸ்களாக விளங்குகின்ற 2 பகுதியிலும் ஃபிக்ஹ் பற்றி ஒரு பார்வையும் இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு அவசியப்படுகிறது. ஃபிக்ஹ் என்று சொன்னால் பல்வேறுபட்ட வரைவிலக்கணங்கள் வழங்கினாலும் கூட ஃபிக்ஹ் என்பது ஒரு மனிதனுடைய துறை சார்ந்த அறிஞருடைய ஆழ்ந்த அறிவியல் ஈடுபாட்டு கூட பெறப்படுகின்ற ஒரு முயற்சி. ஹியூமன் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பெறுகின்ற ஒரு முயற்சியாக ஃபிக்ஹ் இருக்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஃபிக்ஹ் என்று சொல்கின்ற பொழுது குர்ஆன், சுன்னா அது போன்ற ஏனைய மூலாதாரங்கள் அடிப்படையாக கொண்டு வருகின்ற பிரச்சனைகளை அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்கள் நம்முடைய அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி பெறுகின்ற தீர்வுகளாக, சொல்யூஷன்ஸாக, ஆல்டர்னேட்டிவ்ஸாக காணப்படுகின்றன. எனவே முழுக்க ஃபிக்ஹ் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய ஒரு இன்டலெக்சுவல் எஃபர்ட், மனித முயற்சி. ஃபிக்ஹிலே 3 முக்கியமான பகுதிகள் காணப்படுகின்றன. எந்த ஃபிக்ஹ் இஷ்யூஸை பற்றி தான் பேசுகிறோம். குறிப்பாக ஃபிக்ஹ் என்று சொல்கின்ற பொழுது அங்கே ஜூரிஸ்டிக் இஷ்யூஸ் இருக்கு, நிறைய கிளை விவகாரங்கள் இருக்கு. தொழுகையா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், வணக்க வழிபாடு இருக்கலாம், திருமண விவகாரங்களா இருக்கலாம், முஆமலாத் என்று சொல்கின்ற ஃபைனான்சியல் செக்ஷன்ஸா இருக்கலாம், அல்லது சர்வதேச விவகாரங்களா இருக்கலாம், கோர்ட்ஸ் விவகாரங்களா இருக்கலாம். இப்படி இஷ்யூஸ்கள் இருக்கும். அது ஆல்ரெடி தீர்க்கப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் இருக்கலாம், அல்லது புதிய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கலாம். 2வது இஷ்யூஸை அணுகுவதற்கான சோர்சஸ் காணப்படும். அதற்கான மூலாதாரங்கள் காணப்படும். அந்த மூலாதாரங்களிலிருந்து ஆதாரங்கள் பெறப்படும். அந்த ஆதாரங்களை பெறுவதற்காக வரலாற்றில் பாரம்பரியமாக கையாளப்பட்டு வந்த ஃபிக்ஹ் பாலிசிஸ்கள் இருக்கின்றன. இப்போ ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப், மாலிகி மதுஹப் என்று மதுஹப் பாலிசிஸ்கள் இருக்கின்றன. வேறு சில பாலிசிஸ்கள் இருக்கின்றன, சில கவாயிதுகள், விதிகள் இருக்கின்றன. இப்படியாக பல சோர்சஸ்கள், பல சட்ட மரபுகள், மதுஹபுகள் தொடர்படுவதாக இந்த ஃபிக்ஹ் இருக்கிறது. இப்ப எனவே ஒரு பிரச்சனை இருக்கிறது, மறுபக்கம் சோர்சஸ் என்று சொல்கின்ற மூலாதாரங்கள், அதனை அணுகுவதற்கான பாலிசிஸ், மன்ஹஜ்கள் காணப்படுகின்றன. அது கொஞ்சம் டைவர்ஸாகவும் காணப்படுகிறது, வித்தியாசமாகவும் காணப்படுகிறது. அதே நேரம் எல்லாவற்றையும் வைத்து ஒரு ஜூரிஸ்டிக் அனலைசிஸ் வந்து செய்ய வேண்டியிருக்கிறது. அது உருவாகிய கான்டெக்ஸ்ட் என்ன, எந்த சூழல் அந்த பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனையுடைய வடிவம் என்ன, இதைவற்றெல்லாம் பார்த்து இந்த சோர்சஸை பிரயோகித்து ஒரு மன்ஹஜை எடுத்துக்கொண்டு ஒரு தீர்வு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த ப்ரோசஸை நாங்கள் கவனமா புரிந்து, இதனை தான் இஜ்திஹாத் ப்ரோசஸ் சொல்றது. ஃபிக்ஹிலே இந்த ப்ரோசஸ் சரியான முக்கியத்துவத்தை பெறுகிறது. இஷ்யூ வருகிறது,
அதற்கு பின்னால் தீர்ப்பதற்கான சோர்சஸ், எவிடன்ஸ், பொலிசிஸ், மேக்சிம்ஸ் இந்த பகுதிகள் காணப்படுகின்றன. எனவே அதே நேரம் அனலைஸ் பண்ண வேண்டும், முடிவு சொல்ல வேண்டும். இது ஒரு மனித மூளை அணுக பார்க்கிறது. ஏன்னா இங்குதான் நாங்கள் சொல்கிறோம், இங்க ஒரு பிரயோகத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம், ஜூரிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். அரபு மொழியிலே சொல்வாங்க அல் மலக்க அல் ஃபக்ஹியா, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரம் ஃபிக்ஹுடைய விவகாரங்களை கையாளுவதில் ஜூரிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் என்று ஜேஐ இருக்கு. ஏஐ போன்று ஜேஐ காணப்படுகிறது. அதுக்கு ஒரு தனியான ஒரு அறிவு, திறமை, பின்புலம் எல்லாம் காணப்பட வேண்டும். பிரச்சனையை புரிய வேண்டும், அதற்கான சோர்சஸை இனங்காண வேண்டும், அதுக்குள்ளிருந்து ஆதாரங்களை இனங்காண வேண்டும். எந்த மன்ஹஜை, கொள்கையை நான் அடிப்படையாக கொள்ள போகிறேன்? சிறுபான்மை ஃபிக்ஹை அடிப்படையாக கொள்ள போகிறேனா? மகாசிது சரியான இலக்குகளை அடிப்படையாக கொள்ள போகிறேனா? அல்லது எந்த மரபை அடிப்படையாக கொள்ள, இப்படி பல விவகாரங்கள் இருக்கின்றன. பிறகு அனலைஸ் பண்ண வேண்டும். எனவே இங்கு பெரிய அளவு இந்த ஜூரிஸ்டிக் இன்டெலிஜென்ஸுடைய ஒரு முக்கியத்துவம், ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதனை இந்த டிஸ்கஷன்ல நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 2019-20ஆம் ஆண்டிலே துபாயிலும் எகிப்திலும் அதுபோன்று இன்னும் சில நாடுகளிலும் இந்த ஃபிக்ஹ் விவகாரங்களை கையாளுவதற்காக உருவாக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைன்ஸ் அல்லது சிஸ்டம் எந்தளவு தூரம் சக்சஸ், ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது, ஒரு விளைவுகளை கண்டுகொள்வதில் என்றால் இங்குதான் அந்த பிரச்சனை அவர்களுக்கு ஏற்பட்டது. அதாவது ஃபிக்ஹிலே பெரிய அளவு இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸுடைய செல்வாக்கு இல்லாமல், மனித மூளைகளை பிரயோகிக்காமல், இந்த மனித மூளைகளை கூடாக புரோகிராம் பண்ணப்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற அதனை, தொழில்நுட்பத்தை கையாண்டு எவ்வளவு தூரம் பிராக்டிக்கலாக நடைமுறை ரீதியாக அதை பிரயோகிக்கலாம் என்பது ஒரு சவால் மிக்கதாக மாறியது. இது நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அது மாத்திரமல்ல சகோதரிகளே, இந்த இடத்தில் ஜூரிஸ்டிக் கெலாமிட்டிஸ் தலைப்பை நாங்கள் போட்டுக்கிறோம். ஜூரிஸ்டிக் கெலாமிட்டிஸ், இந்த கெலாமிட்டிஸ் என்ற சொல்ல போடுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், அரபு மொழியிலே சொல்வால் முஸ்தஜித்தாத் அல் ஃபிக்ஹியா, சமகால ஃபிக்ஹ் விவகாரங்கள். ஃபிக்ஹ் விவகாரங்களை பொறுத்தவரையிலே தீர்க்கப்பட்ட, மீண்டும் ஒரு ஆய்வை வேண்டி நிற்காத, எப்போதோ பேசப்பட்ட, இன்று திருப்பியும் பேச தேவையில்லாத, இருக்கிற தீர்வுகளையே பின்பற்றி போக முடியுமான ஒரு பகுதி இருக்கிறது. பேராசிரியர் கமால் இமாம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபிக்ஹை பொறுத்தவரை 2ஆக பிரிக்கலாம். ஃபிக்ஹ் இஷ்யூஸை பொறுத்தவரை ஒன்றைக்கு ஃபிக்ஹ் அஸ்ஸாபித், மாறாத ஃபிக்ஹ் இஷ்யூஸ்கள், அது வரலாற்றில் பேசப்பட்டது, தீர்க்கப்பட்டது, ஏதோ ஒன்றை எடுத்து பின்பற்றி விட்டு போகலாம். இன்னொன்றைக்கு ஃபிக்ஹுல் முத்தஹர்ரிக், அது கால ஓட்டத்துக்கேற்ப மாறிக்கொண்டு செல்லும், புதிய ஃப்ரெஷ் ஐடியாஸுகளை, பெர்ஸ்பெக்டிவ்ஸ்களை தேட வேண்டியிருக்கும். இதை பொறுத்தவரையில் நிறைய இஜ்திஹாதுகள் அங்கே தேவைப்படும். அந்த வகையில் தான் ஜூரிஸ்டிக் கெலாமிட்டிஸ் என்று சொல்கின்ற பொழுது சமகால ஃபிக்ஹ் விவகாரம் அது 2 பகுதிகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, அந்த குறிப்பிட்ட விவகாரம் பழைய இஷ்யூ தான், ஓல்ட் இஷ்யூ, பழைய பிரச்சனை தான், முந்தியும் அது பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று அந்த பிரச்சனையை ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வேண்டி இருக்கிறது, ஒரு புதிய ஒரு பார்வையில் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனே ஜூரிஸ்டிக் கெலாமிட்டி, சமகால ஃபிக்ஹ் விவகாரத்துக்குள் தான் அதனை நாங்கள் கொண்டு வரோம். இன்னொன்று இருக்கிறது, பிரச்சனையே முழுமையாக புதியது, இன்றுதான் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை சூழலுக்கு மட்டும்தான் அது அந்த பிரச்சனை வந்திருக்கிறது, அல்லது சிறுபான்மை கான்டெக்ஸ்டுக்கு தான் வந்திருக்கிறது, அல்லது பெரும்பான்மைக்கு தான் வந்திருக்கிறது. பிரச்சனை புதிது, அதனை பார்க்க. இப்படி ஃபிக்ஹ் என்று சொல்கின்ற பொழுது, ஜூரிஸ்டிக் கெலாமிட்டிஸ் என்று சொல்கின்ற பொழுது, பிரச்சனை பழையது, புதிய பார்வை அவசியப்படுகிறது, அல்லது பிரச்சனையே புதிது. இப்படி இந்த 2 தன்மைகளையும் அடுத்த கட்டமாக நாங்கள் புரிந்து கொள்ள தேவைப்படுகிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இன்டிகிரேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் ஜேஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ஜூரிஸ்டிக் இன்டெலிஜென்ஸையும் எப்படி நாங்கள் இன்கோஆபரேட் பண்றோம். இது விவகாரம், இதனை பேச வேண்டும், இதனை பேச துவங்கி இருக்கிறார்கள் இஸ்லாமிய உலகத்திலே. இஸ்லாமிய அறிஞர்கள், துறை சார்ந்தவர்கள் இது பற்றி இனிஷியல் ஸ்டெப்ஸை எடுத்திருக்கிறார்கள். சில துவக்கங்களையும் ஃபத்வாக்களுக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இங்கு இது ஒரு நெகட்டிவான பிம்பம் அல்ல. பேசிக்கலி நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ்லாத்துக்கு முரணானதோ, சுன்னாவுக்கு முரணானதோ, ஃபிக்ஹுக்கு முரணானதோ அல்ல. அது ஒரு டூல், அது ஒரு டெக்னாலஜி. அதை பெரிய அளவு உதவும், அது பெரிய அளவு பாசிட்டிவா பார்க்கலாம். எனவே இதை இன்டிகிரேட் பண்றது எப்படி உள்வாங்குவது, எப்படி பிரயோகிக்கிறது,
ஃபிக்குடைய நேச்சரும் பாதிக்கப்படாத வகையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையாக கையாளப்படுகின்ற வகையில் அது பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அந்த பேராசிரியர் ஜாசிரவுதா போன்றவர்கள் சொல்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது, சொல்ல வேண்டும். அதாவது ஏஐ என்பது ஒரு ஃபினோமினா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார். அந்த ஃபினோமினாக்கு பின்னால் சர்வதேச சக்திகளுடைய தாக்கங்கள் இருக்கின்றன, ஃபைனான்சியல் பார்வையில் இருக்கின்றன, அதுக்கு பின்னால் ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ் நேரம் சொல்லப்படார்கள், அதுக்கு பின்னால் பெரிய பெரிய தாக்கங்கள். எனவே இந்த விடயங்களும் ஏஐயை பற்றி பேசுகின்ற பொழுது பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா நாங்கள் ஒரு டொமைனை கொண்டு வருகின்ற பொழுதோ அதை பிரயோகிக்கின்ற பொழுது அதுக்கு பின்னால் இருக்கின்ற அதிகாரங்கள் என்ன, செல்வாக்கு என்ன, அதனுடைய பொருளாதார, சமூக, அரசியல், புவி என்று எல்லா பகுதியும் மறுபக்கம் பார்க்க, இதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு எப்படி இந்த ஏஐயை ஜேஐக்குள்ளால் கொண்டு வருவது என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம். அடுத்தது இந்த இம்பேக்டை பற்றி பேசுகின்ற பொழுது பொட்டன்ஷியலிட்டி ஆஃப் ஏஐ இன் டீலிங் ஜூரிஸ்டிக் கெலமிட்டிஸ். உண்மையில் நவீன காலத்திலே என்னுடைய வாசிப்புக்கும் தேடலுக்கு உட்பட்ட வகையில் எந்த அளவு தூரம் ஃபிக்குக்குள்ளால் இந்த ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வரலாம் என்றால் அதுக்கு நிறைய பாசிட்டிவ்கள் இருக்குது, அதுக்கான பொட்டன்ஷியலான ஆதாரங்கள் ஒன்று. அது கொண்டிருக்கின்ற பிக் டேட்டா அல்ல லார்ஜ் டேட்டான்னு சொல்வார். பிக் டேட்டான்னு சொன்னால் அது சாதாரண கூகுளை விட குறிப்பிட்ட ஒரு தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா ஸ்டோரேஜ் ஒன்றை இந்த ஏஐ கொண்டிருக்கு. அதுதான் அதனுடைய சிறப்பம்சம். இதனை ஃபிக்குக்குள்ள ஒரு மக்தபா ஷாமிலா என்று சொல்கின்ற அந்த வாசிக சாலையை விட ஒரு சாதாரண கூகுள்ல சர்ச் பண்ணி நாங்கள் தகவல்களை திரட்டுவதை விட ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய டேட்டாவை உள்வாங்கக்கூடிய ஒரு திறன், ஒரு கெப்பாசிட்டி இந்த ஏஐக்கு இருக்குது. இது ஃபிக்கு விவகாரங்களை கையாளுவதிலே பெரிய அளவு செல்வாக்கு செலுத்தும். ஏனென்றால் பெரிய அளவு உதவி செய்யும். காரணம் என்னன்னா, வரலாற்றில் 1000 வருடங்களை தாண்டிய ஃபிக்கு மரபு, அதில் ட்ரெடிஷனல் ஃபிக்கு இருக்கிறது, இடைப்பட்ட கால ஃபிக்கு இருக்கிறது, நவீன கால ஃபிக்கு தோட்ஸுகள் இருக்கின்றன, எல்லாம் டாக்குமெண்டேஷன் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கட்டத்தில் இந்த டேட்டா எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து எங்களோட எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் உடனடியாக சோர்சஸுக்கு போய் பார்க்கறதுக்கு உதவி செய்வதில் இந்த பிக் டேட்டான கன்செப்டுக்கு பெரிய உதவி செய்யும். இந்த பிக் டேட்டா எப்படி நாங்கள் டெவலப் பண்றது என்றுதான் இங்க முக்கியமானது. ஏஐ இந்த ஜூரிஸ்டிக் ஜேஐக்குள்ளா கொண்டு வருகின்ற பொழுது பிக் டேட்டா என்ற சிஸ்டத்துக்குள்ளால் இந்த ஃபிக்குடைய ஆரம்ப காலத்தில் தீர்க்கப்பட்ட இஷ்யூஸ்களாக இருக்கலாம், உணாதாரங்கள் இருக்கலாம், அதை கொண்டு வருவது என்றது ஒரு விவகாரம். அதனை இப்போது ஓரளவு செய்ய பார்க்கிறார்கள் சில துறைகளில். என்ன ஃபிக்கும் உங்களுக்கு தெரியும், அதிலே இபாதத் இருக்கின்றன, முஆமலாத், உஸ்ரா, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு என்று பல பகுதியில் இருக்கின்றன. எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக ஒரு டேட்டாவை தயாரிக்கணும் என்றால் அது பாசிட்டிவ். ரெண்டாவது, ஏஐ டெக்னாலஜியிலே டெக்ஸ்சுவல் கேஸ் பேஸ்ட் ரீசனிங் என்று சொல்கின்ற ஒரு மெத்தடாலஜியை பெரிய அளவு வெற்றிகரமாக யூஸ் பண்ணுகின்ற ஒரு நிலை ஒன்று பொதுவாக எல்லா துறைகளும் காணப்படுகின்றன. இது ஃபிக்குடைய அனலைசிஸ்ல ஒரு நியாயமான தாக்கத்தை கொண்டு வரலாம் என்று சமகால இந்த துறையில் ஈடுபடுகின்ற பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதாவது கேஸ் பேஸ்ட் ரீசனிங் என்றால் ஒரு கேஸை எடுத்து அந்த கேஸை எப்படி அணுகலாம், அதுக்கான மொடியூல்ஸை தயாரிக்கலாம், அந்த மொடியூல்ஸை வைத்து ஃபிக்குடைய இஷ்யூஸ்களை கையாளுவதிலே இப்படியான அனலைசிஸ் சிஸ்டம் ஒரு பெரிய பங்களிப்பு செய்யலாம் என்பது மற்றொரு பாசிட்டிவ் நிலை. மூன்றாவது, ரெப்பிட் டிசமினேஷன். அது வேகம், சரியான குயிக்காக வேகமாக மெனுவலாக கலெக்ட் பண்றதை விட வேகமாக இந்த விஷயங்களை செய்வதிலே டைம் சேவாக இருக்கலாம், கோஸ்ட் கட்டிங்காக இருக்கலாம், பல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கின்றன. இன்று இருக்கின்ற வேர்ச்சுவல் வேர்ல்ட்ல இருக்கின்ற இடத்திலிருந்து கொண்டு எந்த பிரச்சனையும் ஒரு சாதாரண இடத்திலிருந்து கொண்டு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த ஏஐ உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் இருக்குது, இமீடியட் என்ட்ரி டு எஸ்டீம் ஜூரிஸ். அதாவது இந்த துறையிலே இனங்காணப்பட்ட துறை சார்ந்த ஃபகீஹை, உதாரணமாக முஆமலாத் மாலியான்னு சொல்ற ஃபைனான்சியல் செக்ஷன்ல, பேங்கிங் செக்ஷன்ல அல்லது வாரசுரிமை சட்டத்துல மற்றொன்றில் துறை சார்ந்த அறிஞர்களை நேரடியாக அணுகுவதற்கு ஒரு செட்டொன்றை போடுவதற்கான ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கு. ஏஐ என்ற அது மனிதர்களோடு தொடர்புபடுத்தி கொடுக்கின்ற ஒரு பாதையை நவீன காலத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே அப்படியான அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டத்துக்கு மனித மூளைகளை, ஹியூமன் இன்டெலெக்டை அணுகுவதற்கும் இந்த ஏஐ இடம் கொடுத்திருக்கிறது. எனவே அதே அப்படியான டூல்ஸை யூசிக்கலாம். அது அடுத்த கட்டமாக ஏஐ டொமைன்
எஸ்பெஷலி ஜூரிஸ்டிக் இஷ்யூஸுக்கு டொமைன்ஸ் உருவாக்குறது அதுக்கான சாத்தியப்பாடு இருப்பதாக நவீன ஆய்வுகள் சொல்கின்றன. அதே நேரம் எந்த மொழியிலும் வேகமாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம், எந்த மொழியிலும் வாசிக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவ் சைட். இது ஒரு ஃபிக்கு துறையில், ஃபிக்கு மட்டுமல்ல எல்லா துறையிலும், இது ஃபிக்குக்கு மட்டுமல்ல எல்லா துறையிலும் இந்த சைட் தாக்கம் செலுத்தலாம். ஆனால் இதே நேரம் இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த ஃபிக்குகளே எந்த அளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லி தாக்கம் செலுத்தும் என்றால் அதிலே சில லிமிட்டேஷன்ஸ் காணப்படுகின்றன. ஏஐ எவ்வளவு தான் நாங்கள் பேசினாலும் அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸை மிகைக்காது என்றுதான் இந்த ஆய்வு முடிவுகள் சொல்லுகின்ற மிக முக்கியமான அம்சம். ஏஐ ஒரு ஏச டூலாக, ஒரு எக்யூப்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஜூரிஸ்டிக் கெலமிட்டிஸ் என்று சொல்கின்ற சமகால ஃபிக்கு விவகாரங்களை மிச்சம் சர்ச்சைக்குரிய கிரிட்டிக்கலான ஒரு பல கண்ணோட்டங்களில் அந்த விவகாரத்தை பார்க்க வேண்டியது. அதாவது நாங்கள் வாழ்கின்ற சூழல் கண்ணோட்டம், அடுத்ததனுடைய விளைவுகள் எப்படி வரும், இலக்குகளை நோக்கிதான் பார்க்க வேண்டிய, இப்படி பல கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய ஃபிக்கு இஷ்யூஸ்களை கையாளுவதில் ஏஐ என்பது இந்த இடத்தில் மௌனம் சாதி. அதுக்கு போதிய அளவு வழிகாட்டல்களை தரமாட்டோம். உதாரணமாக அதுக்கு நல்ல ஒரு ஆதாரம் 2019ஆம் ஆண்டு துபாயில் உருவாக்கப்பட்ட வெறுமனே ஃபத்வாக்கள் உருவாக்கப்பட்ட டொமைன்ல கூட அதில் ஏற்கனவே ஃபில் பண்ணப்பட்ட டேட்டாக்குள் இருந்து கொண்டு தான் அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா இருந்துச்சு. அது அல்லாத அந்த கொஸ்டினை எழுப்பினா அதனால் தீர்வு சொல்ல முடியாத ஒரு நிலை உருவாகியதாகவும் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறதாகவும் அது தொடர்ந்தும் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பகுதி. எனவே நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பேராசிரியர் ஜாசிரோதாம் சொல்கின்ற ஒரு முக்கியமான அம்சம் தான், பெரும்பாலும் ஹிஸ்டோரிக்கல் ஜூரிஸ்புடென்ஷியல் டிஸ்கோர்சஸ் தான் ஏஐ கூடாக எங்களுக்கு நிறைவேற்ற முடியுமான போதியா இருக்கு. அதை வரலாறு நெறிகளும் பேசப்பட்டு வந்த ஃபிக்கு இஷ்யூஸுகளை எடுத்து அதை எங்களுக்கு டேட்டாவை இன்ஃபில் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். எனவே மீண்டும் ஒரு பழைய விஷயங்கள் தான் அங்கு வரும். அப்ப இதே ஒரு எந்த அளவு இப்போ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நவீன காலத்துல ஃபிக்கையை திருப்பி பார்க்க வேண்டும், அதிலிருந்து புதிய சொல்யூஷன்ஸை நோக்கி போக வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அப்ப திரும்பியும் ஏஐ ஒரு ட்ரெடிஷனல் ஒரு அணுகுமுறையைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஃபிக்கு விவகாரங்களில் என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்புகிறார். அது நியாயமான ஒரு கேள்வித்தான். ஏனென்றால் புதிய விவகாரங்கள் வருகின்ற போது அதை இன்னமும் அந்த ப்ரோக்ராம் டெவலப் ஆகலை, புதிய விவகாரங்களை அணுகுவதற்கு ஒன்று. இரண்டாவது, லக்கிங் ஹியூமன் சப்ஜெக்டிவிட்டிஸ், அதாவது இஜ்திஹாத் ப்ரோசஸுக்குன்னு சொல்லி கண்டிப்பாக மனித மூளைக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. மனித மூளை பெரிய அளவு பங்கு இருக்கும். அவன் வாழுகின்ற சூழல், ஆட்களுக்கு ஆட்கள் ஃபத்துவாக்கள் மாறுபடும், கொண்டெக்ஸ்ட் ஃபத்துவாக்கள் மாறுபடும், பிரச்சனையுடைய வடிவம் வித்தியாசப்படும். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த இவ்வளவு பிரச்சனை, இந்த விஷயங்களை இந்த ஏஐ உள்வாங்க மாட்டார். அதுல லிமிட் ஒன்று இருக்கிறது. எனவே அது ஒரு மிக முக்கியமான ஒரு குறைபாடாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரம் அனலைசிஸ் முறையை பொறுத்தவரையில், விஷயங்களை கையாளுகின்ற முறையை பொறுத்தவரையிலும் கூட அங்கே அனலைசிஸ் முறை இல்லை, இருக்கிற டேட்டாக்களை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. இப்படியாக ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறது. எனவே பாசிட்டிவ் என்று வருகின்ற பொழுது ஆல்ரெடி தீர்க்கப்பட்ட விஷயங்களை எடுத்து தீர்க்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான லிமிட்டாக பார்க்கப்படுகிறது என்றால், எந்த பேஸ்லிருந்து இந்த ஃபிக்கு டொமைனை டெவலப் பண்ணுவது, எந்த சிந்தனை மரபில் இருந்து கொண்டு, எந்த ஃபிக்கு மதுஹபில் இருந்து கொண்டு என்பது அடுத்த முக்கியமான பிரச்சனை. எனவே யாருடைய கை டொமினன்ட் போகுமோ அந்த ஃபத்வாக்கள் தான் இங்கு வெளியிடப்படும். எகிப்து நாட்டில் 2020ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த டொமைன், அந்த சிஸ்டம் முழுக்க அரசாங்கம் சார்ந்திருந்து மாட்டு கருத்துள்ளவர்களை வலை போட்டு தேடுகின்ற ஒரு நிலைக்குத்தான் அந்த டொமைன் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ ஒரு பயஸ்ட், அப்போ யாருடைய கைக்கு செல்லுமோ அது என்று இப்படி ஒரு சார்பு எதிர் வாதங்கள் இந்த விஷயத்தில் முன்வைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் ஏஐயை இந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் டிஸ்கஷன்ஸ்லே நவீன காலத்தில் குறிப்பாக இத்தகைய பின்புலத்தில் இருந்து கொண்டு அதனுடைய லிமிட்டேஷன்ஸையும் புரிந்து கொண்டு பாசிட்டிவாக கையாளுகின்ற ஒரு நிலை ஒன்று, குறிப்பாக ஏற்கனவே தொட்டு காட்டியது போன்று வங்கித்துறையிலே, இந்த ஃபைனான்ஸ் துறையிலே வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏஐ ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் என்று சொல்கின்ற இந்த ஃபிக்ஹ் ரோபோட்ஸுகள் தயாரிக்கப்பட்டு அதனூடாக முடிந்த அளவு சில தீர்வுகளை பெறுறதுக்கு, அவசரமாக தீர்வுகளை பெறுறதுக்கான சோர்ஸஸை எடுத்து கொடுப்பதற்கு, தகவல்களை திரட்டி கொடுப்பதற்கு இந்த ரோபோட்ஸ், ஃபிக்ஹ் ரோபோட்டிக்ஸ்
அல்லது ஏஐ ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் தற்போது உருவாக்கப்பட்டு குறிப்பாக இந்தோனேஷியா, மலேசியா நாடுகளிலே வங்கித்துறையிலே அல்லது நிதியியல் துறையிலே இந்த அசிஸ்டன்ஸ் கையாளப்பட்டு வருகின்ற ஒரு நிலையம் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தாக்கம் ஒன்றும் இந்த துறையில் ஏற்பட்டு வருகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வளர்ச்சி கட்டத்தில் தான் அது இருக்கிறது என்று சொல்லலாம். கடைசியாக ரெக்கமெண்டேஷன்ஸாக இந்த அமர்விலே எங்களால் முன்வைக்க முடியுமான முதலாவது விஷயம், ஏஐ தொடர்பு படுத்தி ஃபிக்ஹ் விவகாரங்களை கையாளுகின்ற நேரத்திலே இதை கிரேஜுவலாக கட்டங்கட்டமாக கொண்டு வரலாம் என்று பலர் அபிப்பிராயம் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஃபிக்குல் இஸ்லாம் என்கின்ற ஃபிக்கு கலையை கற்பித்தல் என்ற செயற்பாட்டுக்குள்ளால் முதலாவது ஏஐ தொழில்நுட்பம் உள்வாங்கப்பட வேண்டும். யூனிவர்சிட்டி மட்டங்களிலே, பல்கலைக்கழக மட்டங்களில், உயர்கல்வி மட்டங்களிலே துறை சார்ந்த நிறுவனங்கள் இந்த ஏஐ டெக்னாலஜியை லேர்னிங் அண்ட் டீச்சிங் ப்ரோசஸுக்குள்ளால் கொண்டு வர வேண்டும். அதனூடாக ஒரு ஜெனரேஷன் உருவாகின்ற பொழுது இந்த விஷயத்தை இப்போது இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை இலகுவாக தீர்வதற்கு முக்கியமான காரணமாகும். இது ஒரு மிக முக்கியமான அம்சமாக ஒரு ரெக்கமெண்டேஷனாக முன்வைக்க முடியும். இரண்டாவது மிக முக்கியம் என்னென்றால் டேட்டாபேஸ், பிக் டேட்டா என்கின்ற அந்த டேட்டாபேஸை டெவலப் பண்ண வேண்டிய, அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய கடப்பாடு இருக்கிறது. பிக்கு என்பது ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியா இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கென்று ஒரு பெரும் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட்டு எல்லா துறையிலும் வணக்க வழிபாடு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, பொருளியல் என்று அல்ல சமகால மெடிக்கல் இஷ்யூஸ் என்று பல வகையான இஷ்யூஸ் இருக்கின்றன. அவை சம்பந்தமான டேட்டாக்களை டெவலப் பண்ணுகின்ற ஒரு வேலை திட்டம் உள்வாங்கப்பட வேண்டியிருக்கிறது. அதனால தான் ரிலவன்ட் டேட்டாவாக இருக்க வேண்டும், ரிலவன்ட் இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது இதனை எல்லாவற்றையும் கையாளுகின்ற ஏஐ டெக்னாலஜியிலேயும் அனுபவம் உள்ள ஜேஐ என்று சொல்கின்ற ஜூரிஸ்டிக் இந்த இன்டெலிஜென்ஸ்லேயும் ஆழமுள்ள சாரார்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஏஐ ஜேஐ ரெண்டையும் பெற்ற சாரார்கள் உருவாக்கப்பட வேண்டும், அல்லது ரெண்டு சாராரை உருவாக்கிய ஃபோரம்ஸில் உருவாக்கப்படும். பிராக்டிக்கலா அது சார்ந்த டிஸ்கஷன்களுக்கு கூடாக இந்த துறையை மேலும் மேலும் வளர்க்கலாம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே நேரம் எல்லாம் கண்டிப்பாக ஒரு கூட்டு முயற்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும், தனி முயற்சியாக அல்ல என்பது இன்னொரு ஒரு 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 ஆலோசனையாக ரெக்கமெண்டேஷனாக முன்வைக்கப்படுது. கடைசியாக இது ஒரு ஒத்தோரைஸ் பொடின்னு சொல்கின்ற அதிகாரப்பூர்வ ஒரு ஒழுங்குக்கூடாக செய்வது எல்லா வகையிலும் பாதுகாப்பானது. இது முறையாக கையாளப்பட வேண்டும். இல்லாத போது மிஸ்யூஸ் பண்ணப்படுகின்ற பொழுது இதில் நிறைய ஆபத்துகளும் இல்லாமல் இல்லை. அதிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு இத்தகைய சில முறைகள் எல்லாம் கையாளப்பட வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இது நன்கு பேசப்பட்டு வருகின்ற ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது. ஓரளவு இஸ்லாமிய உலகத்திலே துறை சார்ந்த அறிஞர்கள் இதனை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஃபிக்குடைய சில கட்டங்களுக்குள்ளால் அதனை கொண்டு வந்திருக்கிறார்கள். சிலர் ஃபத்வாக்குள் கொண்டு வருவதற்கு யோசிக்கிறார்கள். இந்த பாடத்திட்டங்களிலே அதனை கற்பித்தல் உங்களுக்குள்ளால் கொண்டு வர சம்பந்தமாக சிந்திக்கிறார்கள். அடுத்து குறிப்பாக பேங்கிங், ஃபைனான்ஸ், ஜகாத் என்று வித்தியாசமான துறைகள் இதனை பிரயோகிக்கலாம் என்பதை பற்றி சிந்திக்கிறார்கள். சாதக பாதங்கள் பற்றி சிந்திக்கிறார்கள். இப்படியாக இன்று வளர்கின்ற இந்த டெக்னாலஜி யுகத்திலே எப்படி இதனை பாசிட்டிவாக எடுத்து சாதகமாக எடுத்து இந்த துறையை உள்வாங்கி எமது இந்த ஃபிக்ஹ் சார்ந்த ஆய்வு மரபை டெவலப் பண்ணலாம் என்பது பற்றிய ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல கலந்துரையாடல்கள் வளர்ந்து வருகின்ற சூழலில் தான் நான் நினைக்கிறேன் இந்த சென்டர் இப்படியான ஒரு அமர்வை ஏற்பாடு செய்து நல்லதொரு கலந்துரையாடலுக்கான சந்தர்ப்பத்தை தந்தது. அந்த வகையில் தரப்பட்ட நேரத்துக்குள்ளால் சுருக்கமாகவும் செறிவாகவும் இந்த ஏஐ ஜேஐ தொடர்பாக சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் முன்வைக்க முடியுமா இருந்தது. அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹு தாலா பரக்க செய்வானாக என்று பிரார்த்தித்து கொண்டு அடுத்த கலந்துரையாடலுக்கான சந்தர்ப்பத்தை இன்ஷா அல்லாஹ் வழங்கலாம் நினைக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கலாநிதி அரஃபத் கரீம் அவர்களே, நான் நினைக்கிறேன் ஒரு முழுமையான ஒரு முக்கிய ஒரு பார்வை ஒன்றை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்தது. ஏற்கனவே கலாநிதி அரஃபத் கரீம் சொன்னது போல, அதாவது ஏஐனுடைய ஹார்ட் டேட்டா, தகவல்கள் தான். அதனை மீண்டும் அவர் இங்கே நிரூபித்திருக்கார். அதாவது இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இஸ்லாமிய ஃபிக்ஹ் சார்ந்த அந்த ஒரு அதனை
செயற்கை நுண்ணறிவு தளத்தில் பிரயோகிப்பதிலே பொருத்தமான தகவல் பிக் டேட்டாவை உருவாக்குவதும் அதனை செலுத்துவதும் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது என்ற கருத்தை அவர் ஆழமாக வலியுறுத்தினார். இந்த அமர்விலே இந்த உரையாடல் குறித்த ஒரு மேலதிக கருத்துரைக்காக வேண்டி நாங்கள் உஸ்தாஸ் அக்ரம் அப்துல் சமத் அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர் இன்று எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். உஸ்தாஸ் அவர்கள் தன்னுடைய அவதானங்களை ஒரு 5, 8, 10 நிமிடத்துக்குள்ளால் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உஸ்தாஸ், உங்களோட அவதானங்களை ஷேர் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் டாக்டர் ஜக்கி. அதுபோல் இந்த உரையை நிகழ்த்தின கலாநிதி அரஃபாத் கரீம், 2 பேருக்கும் அல்லாஹு தாலா கூலியை தரட்டும். நான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அதாவது செயற்கை நுண்ணறிவை நாங்கள் இஸ்லாமிய சட்டவியலில் பயன்படுத்துதல் என்று சொல்கிற இந்த தலைப்பில் பார்க்குற நேரத்தில் ஒரு விஷயம் விளங்குது என்னண்டா, இந்த பொதுவாக டாக்டர் அரஃபாத் கரீம் விளங்கப்படுத்தினது போல் இதை ஒரு தொழில்நுட்ப ஒரு டூலாக, ஒரு கருவியாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் இது மனிதனுடைய நேரத்தை, அவனுடைய முயற்சியை, அவனுடைய பணத்தை இதெல்லாம் மீதப்படுத்தி வேலையை துரிதப்படுத்துகின்ற ஒரு வேலையை இதனூடாக நடக்கிறது. அப்போ அது இஸ்லாம் எதிர்பார்க்கிற பொதுவான மனித நலன்களில் ஒன்று தான். அப்போ அந்த 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 பேஸ் ஐடியாவில் இது ஷரியா விட்டு வெளியில் போகல. அப்போ அந்த வகையில் இது ஷரியான்ற அந்த வரம்புக்குள்ளால தான் இந்த தொழில்நுட்பம் இருக்கிறது என்றத நாங்கள் சொல்லலும். இப்போ ஆனால் இதில் இருக்கிற ஒரு இஷ்யூ என்னண்டா, இது சம்பந்தமாக இன்றைக்கு இஸ்லாமிய உலகத்தில் நடக்கின்ற கருத்தாடல்களை பொதுவாக அவதானிக்கிற நேரத்தில் ஒரு விஷயம் விளங்குது என்னண்டா, இதனுடைய அந்த மேலோட்டமான அது பற்றிய அறிமுகத்தில் நின்று மட்டும்தான் இது சம்பந்தமான ஃபத்துவாக்கள் நிறைய வருகின்றதை நாங்கள் பார்க்கலாம். இது போன்ற ஒரு புதிய தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு ஃபத்துவா கொடுக்கின்ற நேரத்தில் உண்மையிலே இதை விட இன்னும் நாங்கள் டீட்டெயிலாக போகணும். அதாவது இதில் ஆயிரக்கணக்கான டூல்ஸ் பயன்படுத்தப்படுகின்ற ஏஐ என்றதுக்குள்ளால் ஆயிரக்கணக்கான டூல்ஸ் பயன்படுத்து. நாங்கள் ஏஐக்கு பொதுவான ஒரு ஃபத்துவா கொடுக்குற நேரத்தில் அந்த எல்லா டூல்ஸும் அதில் இன்க்ளூட் ஆகிறது, அந்த ஃபத்துவாவுக்குள்ளால் கவர் பண்ணப்படுகிறது. ஆனால் உண்மையிலே ஒவ்வொரு டூலாக தனித்தனியாக எடுத்து ஸ்டடி பண்ணி பார்க்குற நேரத்தில் எல்லாத்துலேயுமே அதே சென்ஸ் தான் இருக்கிறது என்று சொல்கிறது எங்களுக்கு உத்தரவாதப்படுத்தல. அப்போ அந்த வகையில் அந்த ஃபத்துவாவை பொறுத்த வரையிலே நான் கண்றன் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது பித் தஃசீல் இன்னும் நாங்கள் டீட்டெயிலாக பெய்த்து அந்த ஆய்வு செஞ்சு முடிவு சொல்ல வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கிறது என்று சொல்கிறது முதலாவது இதில் நான் அடையாளப்படுத்த நினைக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் அந்த ஃபத்துவா ஒரு இன்கம்ப்ளீட் ஒரு இடத்துல தான் இன்னும் இருக்கிறது என்றது தான் முதலாவது அவதானம். ரெண்டாவது இதில் ஒரு முக்கியமான அவதானம் என்னன்னா, இதுவரையில் உள்ள சக்ஸஸை பார்க்குற நேரத்தில் இதில் ஃபுக்ஹ் பகுதியில் இதை பயன்படுத்தின அந்த சக்ஸஸை பார்க்குற நேரத்தில் பலரும் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு அவதானம் என்னன்னா, இது அந்த அந்த குவான்டிடேட்டிவ் அது சார்ந்த விவகாரங்கள் இருக்கின்றனவே இதில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஒன்று இருக்குது. ஆனால் குவாலிட்டேட்டிவ் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. பொதுவாகவே ஏஐ சொல்கிற நேரத்தில் கடந்த காலத்திட, அதாவது இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கும் இதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னாண்டா, இது சுயமாக செயற்படுகிறது என்று சொல்கிற இது யுஃபக்கிர் யுஹல்லில் எத்தகையஃப் மால்வாக்க என்று சொல்கிற அந்த விஷயங்களை சொல்லுவாங்க. இது தானே சிந்திக்கிறது, ஒரு பகுப்பாய்வு செய்கிறது என்று சொல்லி.
ஆனால் இந்த குவாலிட்டேட்டிவ் விவகாரங்களில் மனித மூளைக்கு நிகராக அது எந்த அளவுக்கு சிந்திக்கிறது என்று சொல்றதுல வந்து இன்னும் அது ஒரு 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 தெளிவற்ற ஒரு இடம் உண்டு அதில் இருக்கிறது. அப்போ அந்த வகையில் ஒரு பக்கம் சக்ஸஸ் வந்த இடம் ஒன்று இருக்கிறது, இன்னொரு ஏரியா சக்ஸஸ் வராத ஒரு பெரிய ஒரு பரப்பொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலும். அது ரெண்டாவது அவதானம். மூன்றாவது, இதில் 3 முக்கியமான இடங்கள்ல இதில் வந்து அதாவது இதிட அந்த பிரச்சினை முன்வைக்கப்பட்ட முக்கியமான 3 பகுதிகளை சொல்லலும். ஒன்று இதிட நம்பகத்தன்மை சம்பந்தமாக, ரெண்டாவது இந்த அக்கௌண்டபிலிட்டி சம்பந்தமாக, இதில் ஒரு தவறு நடக்கின்ற நேரத்தில் அதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிள், யாரு அதுக்கு வகை சொல்பவர் என்று சொல்ற ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கிறது. அது இப்போ ஃபிக்ஹுக்குள்ளால வார நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றாக மாறுகிறது, வகை கூறல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. முதலாவது நான் சொன்ன வந்து இந்த நம்பகத்தன்மை மௌசூக்கியா சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ அதில் டாக்டர் அரஃபாத் கரீம் அதை அழகாக விளங்கப்படுத்தினாரு. இந்த இஜ்திஹாத் ப்ரொசஸ் ஒன்று நடக்கின்ற நேரத்தில், இப்போ நான் அதை எந்த பாசையில் சொன்னால், ஒரு 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 பிரச்சனை இருக்கிறது, அது என்னன்றது, அடுத்தது பிரச்சனை நிகழ்ந்த சூழல் என்ன, அடுத்து சோர்ஸ் அதுதான் நுசூஸ், அடுத்து வந்து அதுக்கான டூல்ஸ் அதுதான் நாங்கள் சொல்ல உசூல் ஃபிக்ஹ் கவாயித். இந்த 3க்கும் இடையில அந்த அந்த இடைத்தொடர்பு இருக்கின்றது. அந்த இடைத்தொடர்பில் இருந்து அதோட விளைவு தான் நாங்கள் சொல்ற அந்த ஹுக்கும் ஷரஇ அல்லது நாங்கள் பெறப்போகின்ற அந்த முடிவு. இந்த இடைத்தொடர்புல அது அங்க நடக்கிற தஹ்லீல், அது வந்து மனித மூளைக்கு நிகரான ஒரு தஹ்லீல இந்த அப்ளிகேஷன் செய்யுமா என்று சொல்றதுல ஒரு பெரிய கொஸ்டின் ஒன்று இருக்கிறது. இவனா கடந்த கால அனுபவங்களில் பார்க்குற நேரத்தில் அதில் நிறைய தவறு வந்த இடங்கள் இருக்கிறது. அடுத்தது நாங்கள் இன்புட் பண்ணுற அந்த டேட்டாஸை பேஸ் பண்ணித்தான் அது வருகிறது. அப்படி இல்லாமல் அதுவாக ஒரு புதிய இடத்தை அடையாளம் காண்பது இல்லை என்று சொல்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த வகையில் இதோட முடிவுகளோட மௌசூக்கியாவை பொறுத்தவரையில் ஒரு இஷ்யூ இருக்குது. அடுத்து நான் சொன்ன மாதிரி மஸ்ஊலியாவை பொறுத்தவரையிலையும் ஒரு இஷ்யூ இருக்குது. அடுத்து மூன்றாவது ஒரு பிரச்சனை ஒன்று சொல்வார்கள் என்னென்னா, அந்த டாக்டர் அரஃபாத் கரீம் அதை அடையாளப்படுத்தினார், இன்ஹியாசியா. அதாவது இந்த விஷயங்கள் இருக்கின்ற அந்த பக்கச்சார்பான தன்மை. அதுலேயும் இப்போ குறிப்பாக நாங்கள் இப்போ எங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் யூடியூப்களில் கூட தெரியும், நாங்கள் போடுற பல விஷயங்கள் ரிமூவ் பண்ணப்படுற, இப்படி இந்த மாதிரி பிளாக் பண்ணப்படுற இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறேன்னா அதுக்கு பின்னால் உள்ள அரசியல்ன்றது எங்களுக்கு தெரியும். அதே விஷயம் இங்கேயும் இருக்கிறது. அப்போ இந்த டூலை வந்து நாங்கள் பயன்படுத்த போகிற நேரத்தில் அங்கே வருகின்ற தகவல்கள் நம்பகத்தன்மையாக வரும் என்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அப்போ என்னடா அதோட இந்த ஒரு பக்கச்சார்பு தன்மையும் இருக்கிறது. அப்போ இங்கே டாக்டர் அரஃபாத் கரீம் பரிந்துரை செஞ்சது மாதிரி அங்கே நாங்கள் இருக்கிற டூலை பயன்படுத்துதல்ன்றதை தாண்டி எங்களோட தேவைக்கு என்ன டூல் தேவை என்று சொல்கிறத நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். அப்போ அப்படி வருகின்ற நேரத்தில் தான் இதை பொறுத்தவரையில் வெற்றி அளிக்க முடியும் என்று சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் இதை பார்க்குறேன் வந்து இது மனித மூளையிட தொழிற்பாட்டை முழுக்க அப்படியே இமிட்டேட் பண்ண முடியுமா என்று சொன்னா, மொத்தமாக அந்த இடத்துக்கு வராட்டியும் அதுக்கு கிட்ட வரையலும். இப்போ எங்களுக்கு இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படுகின்ற இதா இஜ்தஹதல் ஹாக்கிம் ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரான் வ இதா அக்தா ஃபலஹு அஜ்ருன் வாஹித். இந்த விஷயத்தை இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு எங்களுக்கு அப்ளை பண்ணிடலுமா? இங்கே விடுகின்ற தவற வந்து ஃபலஹு அஜ்ர் வாஹித் என்று சொல்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லியலுமா? ஏண்டா அது அப்படி சொல்கிறதுக்கு இதுவரையில் மனசு வாரல. அப்போ அந்த அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு தரமாக இருக்கின்றது என்று சொல்கிறத வச்சு தான் அது வர முடியும். ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு வருவது அசாத்தியம் என்று நான் நினைக்கல. அப்போ அந்த வகையில் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் எந்த அளவுக்கு வளர்த்து சரியான ட்ரக்குக்கு கொண்டு வரோமோ
அப்பதான் இதனுடைய சரியான பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இதுதான் நான் இந்த இடத்துல வழங்குறதுக்கு நினைச்ச சில இன்புட்ஸ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாஸ் அக்ரம் அவர்களே. நினைக்கிறேன் தற்பொழுது எங்களுக்கு இன்னும் 8-9 நிமிடங்கள் இருக்கின்றது. யாராவது 2 பேருக்கு கேள்விகள் கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கலாம். யாராவது 2 பேர் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நாங்க இத 100% சரின்ற எல்லா விதத்திலும் எடுக்கல. இப்ப குர்ஆனோட பாக்கச்சல இப்ப அத காலத்துல பேர்ட கண்டுட்டு ஃபிளைட்ட கண்டுபிடிச்ச. அப்ப ஆனாலும் இப்ப இது மட்டும் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு இன்செக்ட் ஒன்று அவங்களால கண்டுபிடிச்ச எல்லாம் இருக்கிறேன். ஆனா அத ஃபிளைட்ட கண்டுபிடிச்சதுல நாங்க எவ்வளவு பிரயோசனம் அடைகிறேன். அது மாதிரி தான் இத ஏஐயால பிரயோசனம் மீற. ஆனா நாங்க அத சரியான முறைக்கு பயன்படுத்தி கொள்ளணும். எல்லாம் சரின்றத எடுக்கலன்னு சொன்னா அதோட அடிப்படை அத சிப்ல நின்று உருவாக்கப்பட்டது சிலிக்கன்ன்றதால அது அல்லாவால படைச்சப்பட்ட ஒரு சுமாரிய மினரல் ஒன்று தான் அடிப்படை ஆயிரன்றதால நாங்க மிச்சம் இத 100க்கு 100 நம்பல. ஆனா எங்களுக்கு இத காலம் சுருங்கிய காலத்துல எங்களுக்கு நிறைய பிரயோசனத்தை பெற்று தரத்துக்கு அல்லாவால ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருள்ன்னு தான் நாங்க நினைச்சு கொள்ள வேணும் இல்லையா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நான் நினைக்கிறேன் அது அவரோட மேலதிக இன்புட்டாக தான் அதை முன்வச்சுக்கிறார். இப்போ நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண போன்று இது வெரி பாசிட்டிவாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். பேசிக்கலி 2வது ஒரு டூல், அதுக்கு நாங்கள் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த துறை சார்ந்தவர்கள் இந்த லிமிட்டேஷன்ஸை கவனத்திற்கு கொண்டு ஏற்கனவே அக்ரம் அப்துல் சமது சொன்னது போன்று அல்லது அபாயங்கள் சிலது இருக்கின்றன, அதனை கருத்து கொண்டு இப்போது எப்படி இன்டிகிரேட் பண்ணலாம், உள்வாங்கலாம் என்பதுதான் இங்குள்ள முக்கியமான விஷயம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ். வேற யாராவது கேள்விகள் கேட்கலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். இதில் அவதானம் இல்லை. இப்போ நான் இப்படி ஒரு வியூவில் இதை சொல்லணுமென்னு சும்மா ஆசை உண்டு. என்னென்றால் இப்போ எங்களுக்கு ஷரியான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரியான ஒரு இதில் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி நபரை நாங்கள் அணுகி அது ஒரு தீர்வு இது பண்ணக்குள்ள அவர்கிட்டையும் ஒரு லிமிட்டேஷனோட தானே அதுக்குரிய தீர்வை சில நேரங்களில் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் கற்றதுக்குள்ள வச்சு கொண்டு சில நேரங்கள் அல்லது தேடினாலும் ஒரு லிமிட்டாக தேடி தரக்கூடிய மாதிரி. ஆனால் இதை ஏஐக்குள்ள நாங்கள் எல்லா டேட்டாவையும் நாங்கள் கொடுத்திருந்தோம் என்றால் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் நிறைய கிடைக்கலும். ஒரு பிரச்சனைக்குரிய ரெஃபரன்ஸ் ஏராளமாக வரலாமே. அதை நாங்கள் பிறகு எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்கறதுக்கு ஒரு தீர்வுக்கு வாரத்துக்கு ஒரு முடியுமா இருக்குமே. என்ன தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட நாங்கள் போயிட்டு ஒரு ஃபத்வா கேட்கக்குள்ள அவர் கற்றது ப்ளஸ் அவர் தேடுறது முழுமையாக அவர் தேடி அதிலிருந்து சொல்யூஷன் தருவாரான்றது சொல்ல இயலாது. ஆனால் இதை நாங்கள் அவ்வளோ டேட்டாவையும் இதுக்குள்ளே இன்புட் பண்ணுறதால நாங்கள் ஒரு ப்ராப்ளம் உண்டு நாங்கள் அதுக்கு சொல்லக்குள்ள ஏஐக்கு சொல்லக்குள்ள எங்களுக்கு கொடுத்த டேட்டாவிலத்தையும் ரெஃபர் பண்ணி வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல எங்களுக்கு அதுக்குரிய ஒரு சொல்யூஷனுக்கு வாரத்துக்குரிய ரெஃபரன்ஸ் தரலாம் தானே. அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. எஸ் நீங்க சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நவீன காலத்துல இந்த நீங்க சொல்ற கருத்தை ஒரு டிஃபரெண்டாக ப்ராக்டிக்கலாக இப்படி சொல்றாங்க. அதாவது உதாரணமாக ஒரு சாதாரணமா ஒரு ஸ்காலர்கிட்ட போய்த்து அணுகி விவகாரத்தை கேட்டா நீங்க சொல்ற மாதிரி அவரோட தேடல், அவருக்கு கிடைத்த தகவல்கள், அனுபவம் விஷயங்களை வைத்துத்தான் அவர் ஒரு தீர்வுக்கு வருவார்.
எனவே எப்படி ஒரு தீர்வு முன்வைக்கப்படுகிறது, ஒரு ஹியூமன் இன்டெலெக்ட். அதே போன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரையிலும் மனித அறிவும் லிமிட்டட் போன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை விட லிமிட்டட். இதை எப்படி சாதகமாக பயன்படுத்தலாம் என்றால், உதாரணமாக இப்போ நாங்கள் சொன்னது போன்று, உதாரணமாக மலேசியா, இந்தோனேசியா நாடுகளில் ஜகாத் சார்ந்த விவகாரங்களை கையாள்வதில் இந்த ஏஐ டெக்னாலஜி உள்வாங்கப்படுகிறது. அவங்களோட மட்டத்தில் ஏகமானதாக ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஜகாத்தில் எந்தெந்த இஷ்யூஸுகளில் கையாளலாம், கலெக்ஷன் சேகரிப்போட விநியோகத்தோடு சம்மந்தப்பட்ட அதில் வரக்கூடிய ஃபிக்கு இஷ்யூஸுகளாக இருந்தால், நிர்வாகம் சார்ந்த இஷ்யூஸுகளாக இருக்கலாம், அப்படியான புள்ளி விவரங்களோட சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் என்று சில வரையறைகளை அவங்களுக்குள்ளாலே வகுத்து கொண்டு இப்படி இந்த டூலை ஒரு டொமைனுண்ட ஸ்பெஷலாக அவங்களோட தேவை கேட்டால் உருவாக்கி கொண்டு பயன்படுத்துவதை பற்றி இன்று பேசுகிறார். எனவே அந்த ஒவ்வொரு நிறுவனமும் சார்ந்திருக்கின்ற இவர்களும் துறை சார்ந்தவர்களும் இப்படி சிந்தித்து இந்த வளர்ந்து வருகின்ற டெக்னாலஜி, இந்த டூலை யூஸ் பண்ணுவது எல்லா வகையிலும் சிறப்பானது. இது நடைபெற்று கொண்டும் வருகிறது. ஆனால் அந்த ஃபிக்குக்குள்ள போதிய அளவு இன்னும் வளராவிட்டாலும் இதனை ஓரளவு இன்டிகிரேட் பண்ணலாம் என்பது பற்றியும் அந்தந்த மட்டங்களுக்குள்ளால் இதை பிரயோகிக்கிறது சம்பந்தமாக சிந்திக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு நாட்டுக்குள்ளால் என்று வருகின்ற பொழுது, சர்வதேச ரீதியாண்டு வருகின்ற பொழுதோ எல்லோரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வருவது சாத்தியமில்லை. எல்லோரையும் ஒரே மதுஹபுக்குள்ளால், ஒரே பொலிசிக்குள்ளால், ஒரே ஃபிக்கு பார்வைக்குள்ளால் சாத்தியமில்லை. அது பொதுவாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி போனாலும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸே அப்படித்தான் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு, ஒவ்வொரு பொலிசிஸ், ஒவ்வொரு அணுகுமுறை, ஒவ்வொரு பாரம்பரிய வரலாறு நடிகளும் அப்படித்தான் இருந்து வந்தது. அது பிழையும் அல்ல, டைவர்சிட்டி இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நிறுவனங்கள், யூனிவர்சிட்டிகள் அல்லது ஃபத்துவா அமைப்புகள் அவங்களோட சில தீர்மானங்களுக்காக சில டொமைன்ஸை உருவாக்கி சில பொலிசிஸ்களை ஒத்த பொலிசிகளுக்குள்ளால் இருந்து கொண்டு இந்த டூலை யூஸ் பண்ணலாம் என்பது பற்றியும் நவீன காலத்தில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு ஆரோக்கியமான நிலையும் காணப்படுது. அதைத்தான் இங்கே சுருக்கமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாஸ் அரஃபத் கரீம் அவர்களே. மேலும் இன்று கருத்துரை வழங்கிய உஸ்தாஸ் அக்ரம் அப்துல் சமத் அவர்களுக்கும் நான் நினைக்கிறேன் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் ஒதுக்கிய ஒரு மணித்தியாலம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் இன்று இந்த நிகழ்ச்சியிலே பிரதான வளவாளராக கலந்து கொண்டு மிக முக்கியமான சில அவதானங்களை செயற்கை நுண்ணறிவு இஸ்லாமிய ஃபிக்ஹ் துறையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கும், ஏற்படுத்த போகும் தாக்கங்கள் பற்றிய ஒரு மதிப்பீட்டு பார்வை ஒன்றை பகிர்ந்து கொண்ட கலாநிதி ஷேக் அரஃபத் கரீம் அவர்களுக்கு ஆரம்பமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியிலே கருத்துரை வழங்குவதற்கு அழைத்த பொழுது அதனை ஏற்று இங்கு வந்து சில முக்கியமான அவதானங்களை பகிர்ந்து கொண்டு இந்த உரையாடலை இன்னும் செறிவானதாக மாற்றுவதற்கு ஒத்துழைத்த உஸ்தாஸ் அக்ரம் அப்துல் சமத் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நான் நினைக்கிறேன் இங்கு 80க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டு குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் என்ற அந்த ஆன்லைன் அகாடமியினுடைய இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துவதிலே பலர் உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்று ஒவ்வொரு மாதமும் நாங்கள் சில முக்கியமான சமூக ரீதியான இஸ்லாமிய பின்புலத்தில் அமைந்த உரையாடல்களை நடத்துவதற்கு யோசித்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு உரையாடல்களும் எங்களுடைய சகோதரர்கள் பங்கேற்று தமது கருத்துக்களை கண்ணோட்டங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதமும் ஒரு வெபினார் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த தகவல்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் உரிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ்.
எங்களுடைய ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கிறது. முடியுமானவர்கள் அதிலே அந்த குழுவில் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரம் எங்களுடைய ஒரு ஃபேஸ்புக் பேஜும் இருக்கிறது, சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ். அதனையும் லைக் செய்து எங்களுடைய நிகழ்ச்சிகளினுடைய அப்டேட்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தகவல்களோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்கல்லாஹு கைர்.